எந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்து திரும்ப ஆட்சிக்கு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுக என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் வளர்ந்து விட்டார், நாம் தமிழர் வளர்ந்து விட்டது, அதிமுக திணறுகிறது என்பதை போல ஒரு செட்டிங் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சிந்திக்க முடியாதவர்கள் ஆகிவிட்டார்கள் என்கிற கோட்பாட்டை நான் ஏற்கவே மாட்டேன். 2019 அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளையும் நாம் தமிழர் கைப்பற்றுகிறது என்று வந்தது. நீங்க இப்படி இவ்வளவு சிரிக்கக்கூடாது. வணக்கம் சார், என் பேர் பரத்குமார். இப்போதைக்கு இருக்க தேர்தல் களத்தில் 4 முனை போட்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டி தான். அது வந்து நீங்கள் நாம் தமிழர் சேர்க்கலன்னு நினைக்கலாம், ஆனால் வந்து நான் உண்மையாக சொல்ல போனால் டிஎம்கேவை சேர்க்கலை. ஸோ அதை ஒதுக்கிட்டு மீதி 3 முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக பார்த்தா நீங்கள் தான் வந்து முன்னாடி இருக்கணும். டிஎம்கேவை எதிர்த்து இருக்க வேண்டியது நீங்கள் தான். பட் இப்போ இருக்கிறதுல உண்மையை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கீங்க, பின்தங்கி இருக்கீங்க. எந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்து திரும்ப ஆட்சிக்கு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து டோட்டலாக வேறு பக்கம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி நீங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறீங்கன்ற, அதாவது திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிற நிலைமைக்கு போயிருச்சு. அதிமுகவை கண்டுக்கவே இல்லையே, இப்போ வந்து பின்தங்கி இருக்குதே அப்படிங்கிறாரு. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் ஏடிஎம்கே வந்து சிங்கிள் டிஜிட்டில் பின்னாடி இருக்குது. ஸோ அதுதான். ஆமாங்க, ஒரு நீண்ட கேள்வி தான், எங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி தான் இது. அதனால் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி. நீங்கள் ஒரு செய்தி, நீங்கள் 3 முனை போட்டி, நான் 2 முனை போட்டியாக தான் எப்பவுமே நினைக்கிறேன். அது அதிமுக வெர்சஸ் திமுகங்கிறது தான் கள நிலவரம். உண்மையில் நீங்கள் சொன்னது சரியானது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, 3 கட்சிகள் தான் இருப்பதை போல ஒரு தோற்றம் இன்னைக்கு இருக்குதே, இதை உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு. எஸ், அதை உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து திட்டமிட்டு தான் உருவாக்குறாங்க. நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், இப்போ ஒரு 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கு. கண்டிப்பாக இருக்குது, எந்த அரசுக்கு இருக்குது, இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதுல இந்த திமுக எதிர்ப்புணர்ச்சி, இந்த ஆட்சியை பார்த்து நொந்து போன மக்கள் எதிர் அணிக்கு வாக்களிக்கணும் இல்லைங்களா? இதுல ஒரு இப்ப நாம் தமிழர் 8% வாங்கியிருக்காங்க. அவங்க நாளைக்கு 10% வாங்குறதுங்காட்டி திமுக ஏதாவது பாதிப்பா? எந்த பாதிப்பும் இல்லை. 8 இருக்கிறாங்க, 10க்கு போயிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் இன்னொரு 5 வருடங்களுக்கு அதையே சொல்லுவார், நான் பார்த்தியா வளர்ந்துட்டேன் 2%. அது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஆனால் அதே 2 விழுக்காடு அதிமுகவுக்கு விழுந்துருச்சுன்னா ஆட்சி மாறிடும். ஸோ இப்போ திமுக என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் வளர்ந்து விட்டார், நாம் தமிழர் வளர்ந்து விட்டது, அதிமுக திணறுகிறது என்பதை போல ஒரு செட்டிங் கொண்டு வராங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அதிமுக அதிகபட்சமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு 10 பேருக்கும் உள்ளாக சில பேரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது. கட்சி விதிகளுக்கு முரணாக இருந்தார்கள் என்று சொல்லி நீக்குகிறோம். நீக்கினதிலே எந்த வருத்தமும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீக்கப்பட்டவர்களே திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு டிடிவி அவர்களோ, அவர்களோடு சென்ற பல பேர் திரும்பி வந்து இன்றைக்கு அதிமுகவில் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள், வேட்பாளர்களாகவே மாறிவிட்டார்கள். அப்ப அவங்க மொத்தமாக அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த தலைவர்களாக வெளியே போனவர்கள் கட்சி விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டார்கள் என்பதால் நீக்கப்பட்டாங்க. அம்மா அவர்கள் காலத்திலும் இப்படியெல்லாம் நாங்கள் எங்களை தாண்டிய தலைவரே இல்லை என்று சொன்ன பல பேரை நீக்கி இருக்கிறார். நீக்கியதால் அதிமுக தேய்ந்து போய்விடவில்லை. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பிரதமர் வேட்பாளர் கிடையாது, கூட்டணி பெரிய கூட்டணி எல்லாம் எதுவுமே கிடையாது. நிறுத்தினது அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் பாருங்கள், எடுத்து பாருங்கள். 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலிலே களம் காண விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இளைஞர்களுடைய பார்வை இன்னொரு பக்கம் போயிடுச்சுங்கிறத நான் ஏற்கல. எந்த இளைஞர்கள் பார்வை போயிருக்கு? நம்ம ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் ஆசிரியர், நீங்களும் மாணவர்களாக இருந்தோம், எனவே வெளிப்படையாக பேசிப்போம். ஒரு 10 பேர் வந்து கெத்து காட்டுறதுன்னு பேசுவான். அந்த வார்த்தையே இருக்குது. இப்போ இருக்கான்னு தெரியல, நாங்கள் படிக்கல இருந்தது. என்ன செய்வான் அவன் விளையாட்டு, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தப்பாக எடுக்கக்கூடாது இந்த அரங்கத்தில். ஒரு சிலருக்கு அதில் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், அதை ஒரு ஸ்டைலாக காட்டுவான். பக்கத்தில் இருக்கிறவ என்ன பயப்படுவான்னா, ஐயோ நாம் ஸ்மோக் பண்ணலின்னா நம்மளை பையனே இல்லைன்னு சொல்லிடுவான் போல இருக்கே, அப்படிங்கிறக்காக ஒரு 2 பஃப், இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இது எத்தனை காலத்துக்கு, எத்தனை மாணவர்களிடம் வரும்? 10 பேர் இருப்பான், அவனோட அளப்புற தான் பெருசாக தெரியும். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு என்ஜினியரிங் முடித்து எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போய் தன் குடும்பத்தை, தன் வாழ்க்கையை மாற்ற மாணவரினுடைய மனநிலை வேறொன்றாகத்தான் இருக்கும். அவன் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவனாக இருப்பான். நீங்கள் அந்த 10 பேர் காட்டுகிற தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது என் போன்றோரினுடைய நினைப்பு. அதைத்தான் மீடியா காட்டிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சிந்திக்க முடியாதவர்கள் ஆகிவிட்டார்கள் என்கிற கோட்பாட்டை நான் ஏற்கவே மாட்டேன். நிச்சயமாக சிந்திக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பில் எனக்கு, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு பத்திரிகை 2019 ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. பத்திரிகையின் பெயர் வேண்டாம். அவங்க எடுத்துட்டு அந்த கருத்து கணிப்பை வெளியிடாமல் விட்டார்கள். அண்ணனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிறகு அந்த கருத்து கணிப்பை ஏன் வெளியிடவில்லை என்பதை அந்த சீஃப் எடிட்டர் கூட பேசும்போது சொன்னார். நடந்தது என்ன தெரியுங்களா? 2019 அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளையும் நாம் தமிழர் கைப்பற்றுகிறது என்று வந்தது. நான் சத்தியம் பேசுகிறேன், பொய் சொல்லவில்லை. நம்ம தனியாக பேசும்போது எந்த பத்திரிகைன்னு கூட சொல்கிறேன், நீங்கள் போய் அவங்க கிட்டே செக் பண்ணிக்கலாம். வந்தது
அவங்க பார்த்துட்டு ஏதோ பெரிய புரட்சி இது நடந்துச்சா இல்லை தப்பான டேட்டாவா, இதை வெளியிட்டா சிக்கலாயிருமே அவங்க வெளியிடாமல் நிறுத்தி வைத்தார்கள். நீங்கள் இப்படி இவ்வளோ சிரிக்கக்கூடாது இதுக்கு. ஏன்னா 2019 நானும் ஒரு கேண்டிடேட், சரிதானா? நாம் தமிழர் கன்சிடபிளான வாக்குகளை அன்னைக்கு வாங்கினாங்களே ஒழிய 2ஆம் இடத்தை நெருங்க கூட அவர்களால் முடியவில்லை. அப்போ இந்த கருத்து கணிப்புகள் என்பது எதா இருக்குது? இதெல்லாம் கருத்து திணிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு 2011 என்னானாலும் அதிமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொன்ன கருத்து கணிப்பு. எனவே அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இளைஞர்கள் அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், அரசியல் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு வலிமையாக பின்னி பிணைந்திருக்கிறார்கள். எனவே கட்டாயம் வாக்களிப்பார்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நன்றி. நீங்கள் பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னீங்க. இப்போ அவர் கேட்ட கேள்வியோட பொருள் இன்னொன்று என்ன பார்க்குறாருன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு. இந்த மாதிரி பிரிந்து சென்றவர்களெல்லாம் அரவணைத்து சென்றதும் ஜெயலலிதா அவர்கள். அதனால தான் அந்த கட்சியை வழிநடத்தி செல்ல முடிஞ்சுது. இப்போ அந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிறதும் நம்ம அது பிம்பம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஒரு செய்தி நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதுக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அம்மா அவர்கள் இருந்தபோதும் சரி, புரட்சித் தலைவர் இருந்தபோதும் சரி, பிரிந்து சென்றவர்களை அரவணைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அரவணைத்தார். நீங்கள் ஆட்சியவே கவிழ்க்கிற அளவுக்கு எம்எல்ஏக்களையே வெளியேற்றி ஆட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்த பிறகும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டிட்டு வந்து தன்னை இணை பொதுச் செயலாளராக, தன்னை இணை ஒருங்கிணைப்பாளராக வச்சுட்டு அவரை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஆக்கியவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். அவர் செய்யாமல் இல்லை, அவர் செய்தார். செய்த பிறகு என்ன செய்தார்கள்? ஒரு கட்சியினுடைய தலைமை அகமாக இருப்பது ஒரு இந்து சமயத்தை பின்பற்றுவனுக்கு கோயில் எப்படி இருக்கிறதோ, ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு தேவாலயம் எப்படி இருக்கிறதோ, ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு அவர் தொழுகை நடத்துகிற அப்படி ஒரு கட்சிக்காரனுக்கான கட்சி தலைமையகம் இருக்கிற போது, அதிலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒரு கடவுளாகவே தரிசிக்கிற பார்வையை கொண்டவர்கள். அவர் இருந்த அறையை கால்களால் எட்டி உதைத்து அந்த பொருள்களை உடைத்து அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் திருடிட்டு போன பிறகு மீண்டும் அவரை அரவணைக்க வேண்டும் என்று சொல்வது நான் உங்களை கேட்கிறேன். அம்மா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த அளவில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் அதை விட்டுட்டு நகர்ந்து கட்சியை வலிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே அதில் பிழை இல்லை. கட்சி விதிகளுக்கு முரணாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தனி மனிதனை விட ஒரு இயக்கம் என்றைக்கும் பெரிதானது. எனவே அந்த முடிவை தான் எடுத்திருக்கிறார். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.